டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சிவகார்த்திகேயன், ரவி, அதர்வா நடிப்பில் பராசக்தி நாளை முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இப்போ ஏற்கனவே அவர் பழத்துக்கு சும்மாவே பிரச்சனை வருது, அவரே ஆடியோ லான்ச்சில் சொன்னார். இப்போது ஒரு வேறு ட்ராக்கை நோக்கி அவரும் பொலிட்டிக்கலில் போயிருக்காரு. ஸோ சம் பொலிட்டிக்கல் எனிமீஸால் இப்போ வந்த பிரச்சனையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி அதான் மெயின் ரீசன் எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்கும். அதுக்கப்புறம் அதான் ரிலீஸ் பண்ணவங்க தான் பிரச்சனை பண்ணுறாங்க. எங்கேயுமே கை வைக்காமல் கடைசியில் வந்து மூவி ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து கை வச்சுருக்காங்க. அதான் நான் நினைக்கிறேன். ஆனால் எப்படியா இருந்தாலும் மூவி வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. என்றைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்றைக்கி தான் நமக்கு பொங்கல் அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல். இவங்க வந்து ஆட்சியில் இருக்கிறாங்க, இவங்க நினச்சா ஏதாவது பண்ணலாம். என் தாட்டில் அந்த மாதிரி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி அதனால தாங்க பிடிச்சி இதுமாரி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வேறு பொலிட்டிக்கல் வேறு வந்துட்டாரா, அதனால தான் அவனுங்க. அதுவும் பிஜேபி ஸ்டாலின்லாம் சொல்ல முடியாது. அது பராசக்தி படம் பார்த்தீங்களா, அந்த ட்ரைலர் அது ஹிந்தி தனிச்சு எவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கெலாம் ஒரு கேஸும் போட மாட்டாங்க, அதுக்கெலாம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்ம தளபதி வேற என்ன ரீசன் பயப்படுறாங்க, அவ்வளோதான். யார் பயப்படுறாங்க? கவர்மெண்ட். நம்ம கவர்மெண்ட்டா? ஆனால் அந்த சென்சாரோட பவர் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கிடையாது. வந்து இவங்க இன்னும் டெவலப் ஆகி அந்த படத்து மூலியமா ஏதாவது சொல்ல கருத்து சொல்லி பயந்துருவாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். அதனால தான் பயப்படுறாங்க. கடைசி படம் தளபதியோட கடைசி படம், என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஃபீலாக சரியாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது. அது அவரோட டெசிஷன், நமக்காக வரங்கிறாரு, நம்ம ஏற்றிட்டு தான். கண்டிப்பாக எல்லாம் இவங்க தான் டிஎம்கே பண்ணுறது தான், வேறு என்ன சொல்கிறது. பட் அந்த சென்சார் வந்து கண்ட்ரோல் வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட கிடையாது இல்லையா? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இருக்குது. அவங்க எப்படியும் பூந்து விளையாடுவாங்க, டிஎம்கேவும் பிஜேபியும் கூட சேர்த்து அடிப்பாங்க. அது யாராக சொல்ல முடியும். கண்டிப்பாக படம் வந்து February 31 வந்துடும், ஜனநாயகன். அவ்வளோதான், 31 வந்துடும். பிரச்சனை வந்து தாங்க தளபதி படம், அதனால தாங்க பிடிச்சி இதுமாரி பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வேறு பொலிட்டிக்கல் வேறு வந்துட்டாரா, அதனால தான் அவனுங்க. அதுவும் பிஜேபி ஸ்டாலின்லாம் சொல்ல முடியாது. அது பராசக்தி படம் பார்த்தீங்களா, அந்த ட்ரைலர் அது ஹிந்தி தனிச்சு எவ்வளோ இது பண்ணிக்கிறாங்க. அதுக்கெலாம் ஒரு கேஸும் போட மாட்டாங்க, அதுக்கெலாம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. நம்ம தளபதி படத்துக்கு மட்டும்தான் இவங்களாம் இந்தமாரி பண்ணுவாங்க. ஏன்னா அவர் அரசியலுக்கு வரக்கூடாது. எங்கள் தளபதி எப்போவுமே 2024 CM வருவார். அந்த மூஞ்சில் சாணி அடிக்கணும். நான் சத்தியமாக சொல்கிறேன், நாளைக்கு அவன் படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா பேனர் கிளிக்கானுங்க பசங்க எல்லாரும் பாருங்கள், அதுதான் நடக்க போகுது. எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். விஜய் பாட்டெலாம் கேட்பேன் நான். பாட்டு நம்ம விஜய் வந்ததும் ஆகணும், வேறு யாரும் வரக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மாற்றம் இருக்கணும் எப்போவுமே, அதை நான் பார்க்குறேன். டிலே ஆகிறதுக்கு இந்த என்ன ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்க? டிலே ஆகிறதுக்கு வந்து சென்சார் போர்டு தான் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அவங்க என்ன 3 பேர் அதில் வந்து சென்சார் போர்டில் வந்து 3 பேர் வந்து அது ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னொருத்தர் வந்து கரெக்டாக சொல்லலை, என்ன எதான்னு சொல்லலை. அதுக்கு இப்போ 14th ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. இப்போது மேலுமே இது படம் நல்லா வளரும். விஜய் என்றைக்குமே வெற்றி தான். ஸோ இந்த அவருடைய எண்ணம், அவர் எதுக்கெல்லாம் அசர மாட்டாருங்க, எதாக இருந்தாலும் பார்ப்பார் அப்படிங்கிறதுக்கு பார்க்கக்கூடிய ஆள். வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும், அவரை வந்து சேரும்னு சொல்லிட்டு நன்றி. ரொம்ப இதுவாக தான் சேடாக தான் இருக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து விஜய் படம்னாலே ஃபுல்லாகவே வந்து காலையிலே வந்து ஃபுல்லாக பேண்டு ரசிகர் எல்லாமே வந்து க்யூவில் நின்று இதுன்றாங்க. எப்பவுமே ஹவுஸ்ஃபுல்லாகிடும். படம் நல்லாயிருக்கும் நல்லா இல்லையோ, பீஸ்ட்லாம் கூட சரி, படம் நல்லா இல்லைனா கூட வந்து அவருடைய ஃபஸ்ட் வீக் வந்து கலெக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வரதான் வந்து மற்ற எல்லாமே வந்து ஹையஸ்ட்டு அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி வரும்போது என்னென்னா இன்றைக்கி தலைவர் படம் வராமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி விக்ரம் ஃபேன் தான் நான். இருந்தாலும் எனக்கு விஜய் பிடிக்கும், அஜித்தை பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். படம் நல்லா இருந்தால் ஓகே, எல்லாமே நல்லா பார்ப்பேன் நான். படம் நல்லா இல்லைன்னா எல்லாமே ஓப்பனாக சொல்கிறது தான். பட் இது வந்து நம்ம வந்து பார்க்கவே உள்ள படம் பார்த்தா தான் தெரியும் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது. மதங்களை புண்படுத்துகிறாங்கலாம் கிடையாது. வைலன்ஸ்னால் படம்னாலே இப்போ நான் இது KGF எடுத்துட்டிங்களா, அது இல்லாத வைலன்ஸா? எடுத்த உடனே எல்லாம் சொல்கிறது தான். அதில் ஓப்பனிங்லேருந்து எண்டு வரைக்கும். ஏன் விக்ரம் படம் எடுத்துங்க, ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான் ஒரு மாதிரி இதுவாக போகும், சஸ்பென்ஸாக போகும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்று தான். ஏன் அதில் வைலன்ஸ் தெரியல யாருக்கும்? படத்தில் எல்லாமே இருக்குது. வைலன்ஸுன்னு நம்ம பார்த்தோன்னா வைலன்ஸாக தான் தெரியும்.
அதாவது என்னங்கன்னா ஒன்றே ஒன்று தான், இது வந்து கடைசி படம்னால தான் இவ்வளோ வந்து இது பண்ணுறோம். இல்லைனா வந்து இந்த அளவுக்கு கூட நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா கடைசி படம் போது அதுக்கு நம்ம வழி விட்டு பண்ணுறது தான் நல்லா தான் இருக்கும். அவருடைய இதுக்கு அதுக்கப்புறம் படம் வரப்போகுதுனால ஒன்று யாரும் வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ கடைசி படம்னால தான் இவ்வளோ வந்து எல்லோரும் வந்து இதுன்றது. இதே வந்து ரஜினி வந்து தலைவரோட கடைசி படம்னு சொல்லிட்டாங்கன்னா அன்றைக்கி எல்லாருமே வந்து வழிவிட்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து படம் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது அவர் இந்த சினி ஃபீல்டில் இருந்தார், ஓகே ஒரு 50 வருஷம் இருந்திருக்காரு. ஸோ அவர் கொடுக்குற நம்ம ஒரு மரியாதை தான் எல்லாமே சரி, யாராக இருந்தாலும் சரி. கடைசியாக நம்ம வந்து ஒருத்தர் நம்ம இது விட்டு போகிறாங்க, நம்ம இண்டஸ்ட்ரி விட்டு போகிறாங்களோ, நமக்கு நம்ம கம்பெனியோட ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒரு லாஸ்ட் அவங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி வந்து அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக நம்ம எல்லாமே பண்ணுவோம். எவ்வளோ தான் அவர் நம்மளை திட்டியிருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம எதுனாலும் சரி. ஸோ அதே போல் தான் அவருடைய கடைசி படம், அவர் மேலே நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் கூட இருக்கட்டும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அவருடைய படம் கடைசி படம் ஓகே, நல்லவரோ கெட்டவரோ ஓகேவா. நம்ம எடுத்துக்கினா எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா கலைஞர் கூட சரி, என்ன சொன்னாங்கன்னா மெரினால வந்து இதுவே வைக்கக்கூடாதுன்னாங்க. கடைசியில் என்னாச்சு, அவர் இறக்கும்போது ஓகே அவருடைய நம்ம தமிழ்நாட்டுக்காக அவருடைய வாழ்வு அவருடைய இது வந்து ஃபுல்லாக வந்து நம்ம இதுக்காக அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக வந்து மெரினாலே வந்து அண்ணா சமாதி பக்கத்துலேயே வச்சுக்கின்றாங்க. அதே மாதிரி தான் இதுவும் விஜயோட கடைசி படம் ஓகே, தனியாக வரட்டும், வந்துட்டு போட்டோம். இன்னும் அடுத்த வாரம் ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் ஓட்டிங்க, பொங்கல் இருக்குது, பொங்கல் 4 நாள் இருக்குது, ஏன் 4 நாள் உங்களால் கலெக்ஷன் பண்ண முடியாதா? அது ஏ கொடுக்காம யூ/ஏ கொடுத்ததே பெட்டர் தான். அது சென்சார் வந்து அது வந்து என்ன தான் இருந்தாலும் சரி, பார்க்குற ஆடியன்ஸ் அவங்க என்டர்டெயின்மெண்ட் இருந்தால் போதும். சர்டிஃபிகேட்லாம் அது ரெண்டாவதுங்க. படம் நல்லா இருக்கா, நல்லா இருக்குது, நல்லா இல்லையா, நல்லா இல்லை, அதை வந்து முதல்ல வந்து தேட்டரில் கொடுங்க. தேட்டரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எது வந்தாலும் ஜனங்கள் தான் முடிவு பண்ண போகிறது. நீங்கள் யாரும் வந்து முடிவு பண்ண போகிறது கிடையாது. அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அதுதான். நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். இது நீங்கள் யூ கொடுத்தாலும் சரி, ஏ கொடுத்தாலும் சரி. ஏன்னா ஏ கொடுத்தா ஆடியன்ஸோட இது வந்து கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். பட் இருந்தாலும் இப்போ வந்து அந்த மாதிரி இருக்கான்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் தி இது ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த அளவுக்கு இருக்கான்னு தெரியல. பட் இருந்தாலும் யூ/ஏ கொடுத்தது வந்து நல்லது. ஆல்ரெடி யூ/ஏ வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணது தான், அது இப்போவும் கிடையாது, ஃபிக்ஸ் பண்ணது தான். பட் இவங்க தான் வந்து டிலே பண்ணிகிட்ருக்காங்க, ரொம்ப டிலே பண்ணிகிட்ருக்காங்க. நான் நேற்று வரைக்கும் கேள்விப்பட்டது வரைக்கும் ஒருத்தருடைய அப்ஜெக்ஷனால் இது வந்து நடக்கிறது வந்து ரொம்ப தப்பு. என்னென்னா மேஜர் ஆஃப் இது வந்து என்னென்னா யார் வந்து இதுன்றாங்களோ, ஸோ வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு நடுநிலையாக தான் இருக்கணும். இது வந்து ஒருத்தர் பேஸ் பண்ணியும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, அது வந்து ரொம்ப தப்பு, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக ப்ரமோஷன் நாங்கள் வந்து பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் எல்லாமே எங்களுக்கு அவங்களே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி, நான் அதை தான் சொல்லுவேன். எங்களுக்கு ப்ரமோஷன் நாங்களாக பண்ணணுன்ற அவசியம் இல்லாமல் நிறைய ப்ரமோஷன் பண்ணுறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ இப்போ அதாவது படம் பார்த்துக்கலாம் அப்படின்றவங்க எல்லாத்தையும் கூட இன்றைக்கி இப்போ பண்ணுற எல்லா விஷயமும் ஏன் இந்த ஒரு படத்துக்கு இவ்வளோ கொண்டு போயிட்டுருக்காங்களே, சும்மா பிரச்சனைகள். கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சு, திருப்பி 2வது தடவை மேல்முறையீடு பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த படத்தில் ஏதோ இருக்குன்ற ஒரு க்யூரியாசிட்டியை உருவாக்கிட்டாங்க, அது அவங்களா உருவாக்கிக்கிட்டாங்க. ஸோ மக்கள் எல்லாரும் அப்போ படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஏதோ ஒன்று இருக்குது, அதனால் கண்டிப்பாக கூட்டம் நிறைய வரும், படம் வேறு லெவலில் போகும். எம்ஜிஆருடைய உலகம் சுற்றும் வாலிபன் படத்துக்கு இப்படி தான் ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. அந்த படத்துக்கு அப்புறம் தான் எம்ஜிஆர் அவர்கள் சிஎம்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் விஜய் அவர்களுக்கு நடக்குதுன்னு காலேருந்து ஒரு சில மீம்ஸ் பார்க்க முடியுது. அது எப்படி இருக்குது ஒரு விஜய் ஃபேனா? தேர்தலில் இறங்குறோன்னு சொல்லியாச்சு. தேர்தலில் இறங்குறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு நிறைய எதிர்ப்பு இருந்துச்சு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேர்தல் அதாவது அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே எதிர்ப்பு இருந்துச்சு. இப்போ அரசியல் வந்ததுக்கப்புறம் அந்த எதிர்ப்பு வர்றது ஒன்றும் புதுசே கிடையாது. அவ்வளோ பெரிய கேப்டன் விஜயகாந்தாக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும். ஜெயலலிதா அரசியலுக்குள்ளே அந்த மேடம்லாம் அரசியலுக்குள்ளே வரும்போது என்னென்னமோ பண்ணாங்க. ஸோ அந்த அளவுக்கு எங்கள் தளபதியை இன்னும் ரொம்ப அவங்க டார்ச்சர்லாம் பண்ணல. என்ன படத்தை நிறுத்தி வைக்க முடியும், 1 நாள் நிறுத்த முடியும், 2 நாள் நிறுத்த முடியும். அதுக்கு மேலே நிறுத்தி வச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயந்தான். அதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேராம் படம் எடுத்துக்கோங்க, கமலஹாசன் நடித்தது பார்த்துருக்கீங்களா? அதே கமலஹாசன் விஸ்வரூபம் படம் எடுத்தார். அதில் மத ரீதியாக எதுவும் பேசலையா, எதுவும் நடக்கலையா? சிரிக்கிறீங்கள, சொல்லுங்கள், இதில் என்ன மத ரீதியாக என்ன நடந்திருக்கு? படம் வந்தால் தானே தெரியும். படம் பார்க்காமலே ஒரு சிலர் சொல்கிற கருத்தை நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல, அதுதான் நாங்கள் சொல்ல வரோம். ஆக்சுவலாக ஒரு விஷயம்,
அவங்க 2 பேத்துக்குள்ளே, அதாவது நான் வந்து ஒரு தளபதி ரசிகனாக சொல்கிறேன், சினிமாக்குள்ளே அரசியலை கொண்டு வரக்கூடாது. என்றைக்குமே எஸ்கே அண்ணா தான். அவர் ஒரு முடிவு எடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, 2 ரிலீஸ் ஆனாலும் 2ஐயும் கொண்டாடுங்க, அவ்வளோதான். நாங்கள் வந்து அதை எதிர்க்கணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அதுவும் ஒரு படம் தான். அதிலே உழைச்சவங்களும் உழைப்பாளிகள் தான், இதில் உழைச்சவங்களும் உழைப்பாளிகள் தான். ஒரு படத்தை ஒரு மாதிரி, இன்னொரு படத்தை ஒரு மாதிரியும் அரசியல்வாதிகள் கொண்டு போகிறாங்க. அந்த இதை மட்டும் மாற்றணும், அவ்வளோதான். ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசர் சைடில் வந்து இப்போது இன்றைக்கி ரிலீஸ் பண்ணாதனால ஆல்மோஸ்ட் ஒரு 500 to 600 crores பக்கம் லாஸு அப்படிங்கிற மாதிரி. மேடம், படம் ரிலீஸ் ஆன 2 நாள்லேயே தெரிஞ்சிடும், சரிங்களா? அது 500 கோடி லாஸ்ன்றதை தான் அவருடைய சைட்லேருந்து அவர் சொல்கிறாரு. படம் ரிலீஸ் ஆகி 1 வாரம் போச்சுன்னா அதெல்லாம் அவர் கால் தூசுக்கு சமம் தான் நான் சொல்லுவேன். அதை விட தாண்டும் நான் எதிர்பார்க்குறேன்.